இப்போ நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை இதுக்கு முன்னாடி நடந்த எந்த சம்பவங்களோடையும் ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் கூவத்தூரோ அது தேமுதிகவோ அதெல்லாம் ஒப்பிட முடியாது. இது பக்காவான குதிரை பேரம் நடந்திருக்கு. பக்காவான குதிரை பேரம் நடந்திருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வந்து ஆரோக்கியமான ஜனநாயகம் கிடையாது, அசிங்கமான ஜனநாயகம். இங்கே நடந்திருக்கிறது அசிங்கமான ஜனநாயகம். அதாவது வந்து பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொன்ன தாவேகா அந்த பாஜகவோட மோசமான அந்த கொள்கையை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்சியை தக்க வைக்கிறதுலையும் ஆட்சியை பிடிக்கிறதுலையும் பாஜக காட்டின அந்த தவறான கொள்கை இங்கே கையாளப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆட்சி வந்து நிலைத்தன்மையோடு இருக்கணுன்றதுக்காக இன்னொரு கட்சியோட உறுப்பினர்களை வந்து பிளவுபடுத்தி அந்த பிளவுபடுத்தின குரூப்லேருந்து பல சிக்கல்களை உருவாக்கி அந்த சிக்கல்கள்லேருந்து சில பேரை பிரித்து கொண்ட விஷயம் இருக்குல்ல, அதுதான் நடந்திருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ 3 பேரை இவங்க கொண்டாந்தாங்கன்னா அவங்க தானாக வந்தாங்கலாம் கிடையாது, திடீர்னு வந்தாங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு திருப்பி அந்த அதிமுகக்குள்ளே எடப்பாடி தலைமைக்குள்ளே போகிறதுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்குது.